यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி தேதி மே 18, 1969. रूहानी ज्ञान योग के ज्योतिषी, आन्मीह ज्ञान योगतिन ज्योतिडर। आप सभी ने बुलाया या बाप दादा ने आप सभी को बुलाया है? நீங்கள் அனைவரும் பாப் தாதாவை அழைத்தீர்களா அல்லது பாப் தாதா உங்கள் அனைவரையும் அழைத்தாரா? किसने किसको बुलाया? यार यारे अழைத்தது? जो बच्चे बाप के कर्तव्य में निमित्त बने हुए हैं, उन्हों को यह बात हर वक्त याद रखनी है कि हमें हर समय हर हालत में एवर रेडी और ऑलराउंडर होना है. எந்த குழந்தை பாபாவுடைய காரியத்தில் பொறுப்பாளராக ஆகியிருக்காங்களோ, நிமித்தமாக இருக்காங்களோ, அவங்க ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு நிலைமையிலையும் எவர் ரெடியாக ஆல்ரவுண்டராக இருக்கணும் அப்படின்ற இந்த விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும். अगर यह दो बातें सभी में आ जाए तो सर्विस का सबूत श्रेष्ठ निकल सकता है. ஒருவேளை இந்த ரெண்டு விஷயமும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வந்துடுச்சு அப்படின்னா, அதாவது ஆல்ரவுண்டராக இருக்கிறது மேலும் எவர் ரெடியாக இருக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாருக்குள்ளேயும் வந்துடுச்சு அப்படின்னா சேவையினுடைய நிரூபணம் சிரேஷ்டமானதாக உருவாக முடியும். लेकिन நம்பர்வார் புருஷார்த்த அனுசார் யா பாத்தே ஹே. ஆனால் வரிசை கிரமமாக முயற்சியின் அனுசாரம் தான் எல்லாருக்குள்ளேயும் இந்த விஷயம் இருக்குது. அதாவது ஆல்ரவுண்டாக இருக்கிறது எவர் ரெடியாக இருக்கக்கூடிய அந்த தன்மை வரிசை கிரமமாக முயற்சியின் அனுசாரம் தான் இருக்குது. आप निमित्त बने हुए बच्चों को यह स्लोगन याद रखना चाहिए कि हम जो कर्म करेंगे मुझे देख और सभी करेंगे. நான் என்ன கர்மம் செய்கிறனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வார்கள் அப்படின்ற இந்த ஸ்லோகனை நிமித்தமாக ஆகியிருக்கக்கூடிய குழந்தைக்கு நினைவில் வச்சுக்கணும். हर समय अपने को ऐसे समझो जैसे ड्रामा की स्टेज पर सभी के सामने हम पाठ बजा रहे हैं. நாடக மேடையில் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி பாகத்தை நடிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு ஒவ்வொரு சமயமும் புரிஞ்சுக்கோங்க. एक होता है अपने आप से रिहर्सल, एक होता है स्टेज पर सभी के सामने पाठ बजाना. ஒன்று வந்து நமக்குள்ளே நாமளே ரிஹர்சல் பண்ணிக்கிறது, இன்னொன்று ஸ்டேஜில் எல்லாருக்கும் முன்னாடி பாகத்தை நடிக்கிறது. तो स्टेज पर एक्ट करने वाले का अपने ऊपर कितना ध्यान रखता है. அப்போ பாருங்கள், ஸ்டேஜில் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தன் மீது எவ்வளோ கவனம் வச்சுருப்பாங்க. एक एक एक्टर पर हर समय अटेंशन रखता है. ஒவ்வொரு நடிப்புலையும் அவங்களுக்கு ஒவ்வொரு சமயமும் கவனம் இருந்துகிட்டே இருக்கும். हाथों पर, पाँवों पर, आँखों पर, सभी पर ध्यान रखता है. கைகளால் எப்படி ஆக்ட் பண்ணணும், கால்கள் மூலமாக எப்படி இருக்கணும், கண்கள் மேலே, இந்த மாதிரி ஒவ்வொரு பாகத்தின் மேலும் அவங்களுக்கு வந்து கவனம் இருந்துகிட்டே இருக்கும். अगर कोई भी बात नीचे ऊपर होती है तो एक्टर के एक्ट में शोभा नहीं होती. ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் மேலே கீழே ஆகுது அப்படின்னா அந்த நடிகருடைய நடிப்பு வந்து அவ்வளோ சிறப்பானதாக இருக்காது. तो ऐसे अपने को समझ कर चलना है. அதனால் உலக நாடக மேடையில் நடிச்சிட்ருக்குறோம், எல்லார் முன்னாடியும் நம்ம பாகம் நடிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடக்கணுன்றார் பாபா. 3 मिनट का रिकॉर्ड जब बढ़ते हैं तो कितने ध्यान रखते हैं. ஒரு 3 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, வீடியோ ஷூட் பண்ணுறாங்க, ஆடியோவில் ஏதாவது சொற்பொழிவு ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ கவனத்தோடு இருப்பாங்க இல்லையா. आप सभी भी अपने 21 जन्मों का ரெக்கார்ட் பர் ரஹே ஹோ. நீங்கள் கூட என்ன பண்ணுறீங்க, தன்னுடைய 21 ஜென்மத்துக்கான அந்த ரெக்கார்டை பதிவு செஞ்சிட்ருக்குறீங்க.
तो बढ़ते समय बहुत ध्यान रखना है. ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். रिकॉर्ड में वो ज़रा भी नीचे ऊपर हो जाता है तो वह रिकॉर्ड हमेशा के लिए रद्द हो जाता है. இப்போ ரெக்கார்டில் ஏதாவது மேலே கீழே ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ரெக்கார்டை रिजेक्ट பண்ணிடுவாங்க இல்லையா. तुम्हारा भी किस जन्म के लिए सत्युगी राजधानी का जो रिकॉर्ड बढ़ता है तो वह रद्द ना हो जाए. அதனால் உங்களுடைய 21 ஜென்மத்துக்கான சத்யுக ராஜ்யத்துக்கான அந்த ரெக்கார்டு இப்போ நிரம்பிட்டுருக்கு இல்லையா, அது வந்து ரத்தாயிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கவனத்தோடு நடிக்கணுன்றாரு. ரத்துவா தோ ஃபிர் தூர் ஹோ ஜாத்தே ஹே. இப்போ ரத்த ஆயிடுச்சு அப்படின்னா தூர போயிடுவீங்க. ஆக 21 பிறவிக்கான இந்த ரெக்கார்டு இருக்கு இல்லையா, இது ரத்தம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், சத்யுக திரேதாயுகத்தில் நம்ம வரமாட்டோம், 21 பிறவியில் நம்ம வரமாட்டோம், அப்போ தூர போயிடுவோம். இந்த பாபா புரிய வைக்கிறாரு. तो यह सोचना चाहिए हमारे हर कर्म के ऊपर सभी की आंख है. அதனால் இதை யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய ஒவ்வொரு கர்மத்துலேயும் அனைவருடைய பார்வையும் இருக்குது. நம்ம என்னென்ன செயல் செய்கிறோமோ அதை எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கன்றார். एक्टर से जब देखते हैं कि हमको सभी देख रहे हैं तो खास अटेंशन रखता है. எல்லாருமே நம்மளை பார்த்துட்ருக்காங்க அப்படின்றத நடிகர்கள் பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, குறிப்பாக அவங்க கவனம் வச்சுருப்பாங்க இல்லையா, அட்டென்ஷன் வைப்பாங்க. कोई देखने वाला नहीं होता तो अलबेले பண்ண रहता है. இப்போ பார்க்குறவங்க பார்வையாளர் யாருமே இல்லைன்னா அவங்க அலட்சியமாக இருப்பாங்க, கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. तो हमेशा समझना चाहिए हम भले अकेलेपन में कुछ करते तो भी सृष्टि के सामने है सारी सृष्टि के आत्माएं चारों ओर से हमें देख रही है. இப்போ தனியாக நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சாலும் கூட இந்த மாதிரி நினைக்கணுன்றாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் சுற்றிலும் நம்மளை பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். अगर एक एक फूल ऐसे संपूर्ण और सुंदर हो जाए तो इस बगीचे की खुशबू कितनी फैल जाती. ஒருவேளை ஒவ்வொரு மலரும் இந்த மாதிரி சம்பூர்ணமாக அழகான மலராக ஆயிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த தோட்டத்தினுடைய நறுமணம் எவ்வளோ பரவிடும். லேக்கின் क्यों नहीं फैलती उसका कारण क्या है. ஆனால் ஏன் நறுமணம் பரவறதில்லை, அதற்கான காரணம் என்ன. खुशबू के साथ साथ कहाँ कहाँ बीच में और बातें भी आ जाती है. நறுமணத்தின் கூடவே சில இடங்களில் வேற ஒரு விஷயமும் வந்துடுது. भले खुशबू कितनी भी हो लेकिन खुशबू से भी जल्दी फैलने वाली बदबू होती है. எவ்வளோதான் நறுமணம் அதிகமாக இருந்தாலும் சரி, ஆனால் நறுமணத்தை விடவும் அதிகமாக வேகமாக பரவக்கூடியது இந்த துர்நாற்றம். जो ज़रा सी बात सारी खुशबू को समाप्त कर देती है. இந்த சின்ன விஷயம் அனைத்து நறுமணத்தையுமே அழிச்சிடுது. अविनाशी खुशबूदार जिसको सदा गुलाब कहते हैं. எப்பவுமே நறுமணம் வீசக்கூடியவர்கள் தான் ரோஜா மலர்கள்னு சொல்லப்படுறாங்க. एक होता है सदा गुलाब, दूसरा होता है गुलाब, तीसरा होता है रूहे गुलाब. ஒன்று வந்து சதா ரோஜா மலராக இருக்கிறவங்க, ரெண்டாவது ரோஜா மலராக இருக்காங்க ஆனால் சதா இருக்கிறது இல்லை, மூணாவது ஆன்மீக ரோஜா மலர். पहला नंबर है रूहे गुलाब. இப்போ முதல் நம்பரில் இருக்கக்கூடியது என்னென்னா இந்த ஆன்மீக ரோஜா மலர் தான். वह रूह की स्थिति में रहता है और रूहानी रूह के हमेशा नज़दीक है. அவங்க எப்பவுமே ஆன்மீக ஸ்திதியில் நிலச்சிருப்பாங்க, மேலும் பரமாத்மாவின் அருகாமையிலேயே இருப்பாங்க. ऐसे ही रूहे गुलाब, அந்த மாதிரி தான் ஆன்மீக ரோஜா மலர் இருப்பாங்க. और दूसरी क्वालिटी जो है वह फिर सर्विस में वो बहुत अच्छे रहते हैं, बाकी रूहानी स्थिति में कमी है. மேலும் ரெண்டாவது குவாலிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சேவையில் ரொம்ப நல்லா சேவை செய்வாங்க, மற்றபடி இந்த ஆன்மீக ஸ்திதியில் நிலைச்சிருக்கிறது வந்து குறைவாக தான் இருக்கும். சர்வீஸ் மே தாரணா மே அச்சே ஹே சன்ஸ்கார ஷீத்தல் ஹே. அவங்க வந்து சேவையில் நல்லா இருப்பாங்க, தாரணையும் நல்லா செய்வாங்க, சம்ஸ்காரமும் சீதளமாக இருக்கும், குளிர்ச்சியான சம்ஸ்காரமாக இருக்கும். அவங்க வந்து ரெண்டாவது குவாலிட்டி. ஆனால் அவங்க ஆன்மீக ஸ்திதியில் நிலைச்சிருக்கிறது கம்மியாக இருக்கும். खुद अपने को क्या समझते हो, किस नंबर का फूल समझते हो. பாபா கேட்குறாரு, நீங்கள் தன்னை எந்த நம்பர் மலர்னு நினைக்கிறீங்க. காட்டே तो यहाँ हो भी नहीं सकते. முள் இங்கே இருக்கவே முடியாது.
எல்லாருமே மலர்கள் தான், ஆனால் எந்த மாதிரியான மலர், எத்தனாவது நம்பர் மலர்னு கேட்குறாரு. है तो सभी गुलाब लेकिन गुलाब में भी फ़र्क है. எல்லாருமே ரோஜா மலர்கள் தான், ஆனால் அந்த ரோஜா மலர்லேயும் வித்தியாசம் இருக்கு. जो रूहे गुलाब होंगे उनकी निशानी क्या होगी? யார் ஆன்மீக ரோஜா மலராக இருக்காங்களோ அவர்களுடைய அடையாளம் என்னவா இருக்கும்? आप लोग को मस्तक की रेखा परखनी आती है? உங்களுக்கு நெற்றியின் ரேகையை கண்டுபிடிக்க தெரியுதா? ஜோதிஷி பன்னே ஹோ வா நஹி? ஜோதிடராக ஆயிருக்கீங்களா இல்லையா? बाप दादा जो ज्ञान और योग की ज्योतिष दिखाते हैं उनसे क्या देखते हो? बाप दादा ஞானம் மற்றும் யோகத்தினுடைய ஜோதிட கல்வி கொடுக்குறாரு இல்லையா, அதன் மூலமாக என்ன பார்க்குறீங்க? हर एक के मुखड़े से नयनों से मस्तक से मालूम पड़ता है. ஒவ்வொருவருடைய முகத்தின் மூலம், கண்கள் மூலமாக, நெற்றியின் மூலமாக தெரிய வரும். इसमें भी विशेष मस्तक और नयनों से मालूम पड़ता है. அதுலேயும் விசேஷமாக நெற்றியில் கண்கள் மூலமாக தெரிய வரும். अब ज्योतिषी बनकर हर एक को परख सकते हो. நீங்கள் ஜோதிடராக ஆகி ஒவ்வொருவரையும் கண்டறிந்து கொள்ள முடியும். नैनों में और मस्तक में वह रेखाएँ ज़रूर रहती है. கண்கள்லையும் நெற்றிலையும் அந்த ரேகை கண்டிப்பாக இருக்கும். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ரேகை கண்டிப்பாக இருக்கும். जिसको परखना या भी ज्योतिष विद्या, அதை தெரிஞ்சுக்கிறது இதுதான் ஜோதிட கல்வி. तो यह जो विद्या है परखने की वह कईयों में कमी है. இந்த கண்டறியக்கூடிய கல்வி இருக்கு இல்லையா, இதுதான் சிலர்கிட்ட குறைவாக இருக்குது. ज्ञान और योग सीखते हैं लेकिन यह परखने की ज्योतिष विद्या भी जाननी है. ஞானம் யோகத்தை கற்றுக்கிறீங்க, ஆனால் இந்த கண்டறியக்கூடிய ஜோதிட கல்வியை தெரிஞ்சுக்கணும். कोई भी व्यक्ति सामने आए तो आप लोगों को तो एक सेकेंड में उनके तीनों कालों का परख लेना चाहिए. ஏதாவது ஒரு மனிதர் உங்கள் முன்னாடி வராங்க அப்படின்னா அவங்களுடைய 3 காலத்தையும் நீங்கள் ஒரு செகண்டில் தெரிஞ்சுக்கணும். एक तो पास्ट में उनकी लाइफ क्या थी और वर्तमान समय उनकी वृत्ति दृष्टि और भविष्य में कहाँ तक ये अपनी प्रारब्ध बना सकते हैं. ஒன்று, கடந்த காலத்தில் அந்த ஆத்மா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போ தற்சமயம் அந்த ஆத்மாவுடைய உள்ளுணர்வு திருஷ்டி எப்படிப்பட்டதாக இருக்குது, மேலும் எதிர்காலத்தில் அந்த ஆத்மா தன்னுடைய பிராப்தியை எது வரைக்கும் உருவாக்கி கொள்ள முடியும், இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு செகண்டில். या जानने की प्रैक्टिस चाहिए. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான பயிற்சி தேவை. या परखने की जो नॉलेज है वह बहुत कम है. இந்த கண்டறியக்கூடிய ஞானம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப குறைவாக இருக்கு. या कमी अभी बढ़नी चाहिए. இந்த குறைவை இப்போ நிவர்த்தி பண்ணிக்கணும், நிறைச்சிக்கணுன்றார். वर्तमान समय जो आने वाला है उसमें अगर यह गुण नहीं होगा, कमी होगी तो धोखा में आ जाएंगे. இப்போ வரக்கூடிய காலங்களில் உங்ககிட்ட இந்த குணம் இல்லை அப்படின்னா, இந்த குறை இருக்குது அப்படின்னா ஏமாந்து போயிடுவீங்கன்றார். कई ऐसी आत्माएं आपके सामने आएगी जो अंतर एक और बाहर से दूसरे होगी. உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் வேறு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆத்மாக்கள் உங்கள் முன்னாடி வருவாங்க. परीक्षा के लिए आएंगे, உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே வருவாங்க. क्योंकि कई समझते हैं कि यह सिर्फ रटे हुए है. ஏன்னா சில பேர் நினைக்கிறாங்களாம், இந்த மாதிரி இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத கேட்டு மனப்பாடம் பண்ணி மனசில் வச்சுட்டு சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. तो कई रंग रूप से आर्टिफिशियल रूप में भी परखने लिए आएंगे, भिन्न भिन्न रूप से. அதனால் சில பேர் அவங்களுடைய ரூபத்தையே மாற்றிக்கிட்டு ஆர்டிஃபிஷியல் ரூபத்தில், விதவிதமான ரூபத்தில் தன்னை மாற்றிக்கிட்டு வருவாங்க உங்கள் முன்னாடி. इसलिए यह ध्यान रखना है कि यह किस लिए आए हैं, उनकी वृत्ति क्या है. அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கணும். அவங்க எதற்காக வந்திருக்காங்க, அவங்களுடைய உள் விருத்தி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றார். और अशुद्ध आत्माओं की भी बड़ी संभाल करनी है. மேலும் இந்த அசுத்த ஆத்மாக்களிடம் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். ஐசே ஐசே கேஸ் பி போத் ஹோங்கே. இந்த மாதிரியான கேஸ் கூட நிறைய இருக்கும் வருங்காலத்தில். தின் பிரதிதின பாபாத்மா எது போத்தோத்தே ஹே. நாளுக்கு நாள் பாவாத்மாக்கள் கூட நிறைய அதிகரிச்சிடுவாங்க. ஆப்தாயே அகாலே மிருத்யு பாப் கர்ம படுத்து சாத்தே ஹே. நாளுக்கு நாள் அகால மரணம், இந்த ஆபத்துகள், பாவ கர்மங்கள்லாம் அதிகமாயிட்டே இருக்கும். तो उन्हों की वासनाएं जो रह जाती है
वह फिर अशुद्ध आत्मा के रूप में भड़कती है. கால மரணம் அடைஞ்ச ஆத்மாக்களுடைய விருப்பம் பூர்த்தி ஆகாமல் சரீரம் விட்டுடுறாங்க இல்லையா, அந்த ஆத்மாக்கள் வந்து அசுத்த ஆத்மான்ற ரூபத்தில் அலைஞ்சிட்ருப்பாங்க. इसलिए यह भी बहुत बड़ी संभाल रखनी है. அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றார். कोई में अशुद्ध आत्मा की प्रवेशता होती है तो उनको भगाने के लिए एक तो धूप जलाते हैं और आग में चीज को दबा कर लगाते हैं और लाल मिर्ची भी खिलाते हैं. பாபா சொல்கிறாரு, இந்த அசுத்த ஆத்மாக்கள் பிரவேசம் ஆயிடுச்சு யார் உடல்லையாவது அப்படின்னா அதை ஓட்டணுன்னா ஒன்று தூபம் ஏற்றுவாங்க, சாம்பிராணி அந்த மாதிரி தூபம் ஏற்றுவாங்க. இன்னொன்று நெருப்பில் சூடு வைப்பாங்க. இன்னொன்று காஞ்ச மிளகாய், அது காரம் சாப்பிட வைப்பாங்க, மிளகாய் சாப்பிட வைப்பாங்க. तो आप सभी को फिर योग की अग्नि से काम लेना है. நீங்கள் என்ன பண்ணணும், யோக அக்னியின் மூலமாக காரியம் செய்யணும். हर कर्मेंद्रिय को योग अग्नि में तपाना है. ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் யோக அக்னியில் நீங்கள் எரிய வைக்கணும். फिर कोई वार नहीं कर सकेंगे. அதுக்கப்புறம் அந்த மாதிரி எரிய வச்சுட்டிங்க யோக அக்னியில் அப்படின்னா யாருமே உங்களை தாக்க முடியாது. எந்த ஒரு ஆத்மாவும் அசுத்த ஆத்மாவும் உங்களை தாக்க முடியாது. थोड़ा भी कहाँ ढीलापन हुआ, कोई भी कर्मेंद्रिया ढीली हुई तो फिर प्रवेशता हो सकती है. சிறிதாவது எங்கேயாவது தளர்வு வந்துருச்சு, ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் வந்து பலவீனமாக தளர்வடைஞ்சு இருக்குது அப்படின்னா இப்போ பிரவேசமாக முடியும். அசுத்த ஆத்மாயே பி படி பவர்ஃபுல் होती है. இந்த அசுத்த ஆத்மாக்கள் கூட ரொம்ப சக்திசாலியானதாக இருக்குது. மாயா கி பவர் பி கம் நஹி ஹோத்தி. இந்த மாயினுடைய சக்தி கூட குறைஞ்சது கிடையாது. யா பௌத் தியான் ரக்னா ஹை. இதை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும், கவனமாக நடந்துக்கணுன்றார். और कोई प्रकृति का आपदाय भी अपना कार्य करेगी. மேலும் இயற்கை ஆபத்துகள் கூட தன் வேலையை காட்டும். उसका सामना करने लिए अपने में ईश्वरीय शक्ति धारण करनी है. இதையெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா, ஃபேஸ் பண்ணணுன்னா ஈஸ்வரிய சக்தியை தாரணை செய்ய வேண்டும். उस समय स्नेह नहीं रखना. उस समय शक्ति रूप की आवश्यकता है. அந்த சமயம் அன்பு வைக்கக்கூடாது, அந்த சமயம் சக்தி ரூபத்தினுடைய அவசியம் இருக்குது. किस समय स्नेह मुहूर्त, किस समय शक्ति स्वरूप बनना है யா பி சோச்சனா ஹே. எந்த சமயம் அன்பு மூர்த்தியாக இருக்கணும், எந்த சமயம் அன்பு மூர்த்தியாக இருக்கணும், எந்த சமயம் சக்தி ரூபமாக ஆகணும் அப்படின்றத கூட நீங்கள் சிந்திக்கணும். இந்த சபி பாத்தோமே சக்தி ரூபிக்கு அவசியக்தா ஹே. இந்த எல்லா விஷயத்துலையும் பாபா மேலே சொன்னார் இல்லைங்களா, இந்த எல்லா விஷயத்துலையும் சக்தி ரூபமாக ஆவது தான் அவசியமானது. अगर कोई ऐसी आया और उनको ज़्यादा स्नेह दिखाया तो कहाँ नुकसान भी हो सकता है. ஒருவேளை அந்த மாதிரியான ஆத்மாக்கள் அந்த மாதிரி உங்கள் முன்னாடி வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் அதிகமாக அன்பு காட்டுறீங்க அப்படின்னா அங்கே நஷ்டமும் ஏற்பட முடியும். स्नेह बाप दादा और देवी का परिवार से करना है, बाकी सभी से शक्ति रूप से सामना करना है. அன்பு காட்டணும்னா பாப் தாதாவிடம் அன்பு காட்டணும், தெய்வீக குடும்பத்தினரிடம் அன்பு காட்டணுமே தவிர மற்றபடி இருக்கக்கூடிய அனைவரிடமும் சக்தி ரூபமாக ஆகி எதிர்கொள்ள வேண்டும். கை பச்சை கஃப்லத் கர்த்தே ஹே ஜோ உனோக்கே ஸ்னேக் में மா ஜாத்தே ஹே. சில குழந்தைங்க தவறு செய்கிறாங்க, அவர்களுடைய அன்பில் வந்துடுறாங்க, அவங்க அன்பில் போய் மாட்டிக்கிறாங்க. வ ஸ்னேக விருத்தி ஹோக்கர் கம்ஜோர் கர் தேத்தா ஹே. அந்த அன்பு அதிகமாக என்ன ஆகுது, பலவீனமாக ஆக்கிடுது. इसलिए अब शक्ति रूप की आवश्यकता है. அதனால் இப்போ சக்தி ரூபத்தினுடைய அவசியம் இருக்குது. अंतिम नारा भी भारत माता शक्ति अवतार का गायन है. கோபி மாதா தொழகி கத்தே ஹே. கடைசி நேர முழக்கமாக என்ன சொல்லப்படுது, பாரத மாதா சக்தி அவதாரம்னு தான் புகழ் பாடுறாங்க. கோபி மாதா அப்படின்னு பாடுறது கிடையாது, சொல்கிறது கிடையாது. கோபிகை அப்படின்னாலே அன்பு ஸ்வரூபம், அதனால் சக்தி ஸ்வரூபம் பாரத மாதா சக்தி அவதாரம் தான் முழக்கமிடுறாங்க. அப்போ சக்தி ரூபக்கா பாட்டை இப்போ சக்தி ரூபத்துக்கான பாகம் இருக்கு. கோபிகாவுக்கா ரூப சாக்கார மேத்தா. இந்த கோபிகையினுடைய ரூபம் சாக்காரத்தில், சாக்கார பாபா இருக்கும்போது சிவ பாபா கிட்ட கோபிகை ரூபத்தில் இருந்தீங்க. பவ்யக்த ரூபசே சக்தி கா பாட்டு ஹே. பவ்யக்த ரூபத்தில் சக்தியினுடைய பாட்டு இருக்குது. हर एक जब अपने शक्ति रूप में मस्तित होंगे तो इतने सभी की शक्ति मिलाकर कमाल कर दिखाएगी. ஒவ்வொருவரும் தன்னுடைய சக்தி ரூபத்தில் நிலச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் அனைவருடைய சக்தியும் ஒன்று சேர்ந்து அதிசயம் செஞ்சு காமிக்கொன்றார்.
यादगार रूप में अंतिम चित्र, यादगार रूप में अंतिम चित्र कौन सा दिखाया हुआ है? கடைசி நேர படமாக நினைவார்த்தமாக என்ன படம் காட்டப்பட்டிருக்கு? पहाड़ को अंकुली देने का, மலைக்கு விரல் கொடுத்து மலையை தூக்குன படம் காமிச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் கடைசி நேர நினைவார்த்த சித்திரம். அங்குலி ய சக்திக்கு தேனிகே, இந்த விரல் கொடுக்குறோம் இல்லையா, அந்த விரல் என்னென்னா சக்தியினுடைய விரல், சக்தியின் விரல் கொடுக்கணும். இஸ்ஸே ஹி கலியுகி பஹாட் கத்ம ஹோகா, இந்த சக்தியினுடைய விரல் கொடுப்பதன் மூலமாக தான் கலியுகம் என்ற மலை அழிந்து போகும். இஸ்மே ஹரேக்கு அங்குலிக்கு தர்கார் ஹே, இதில் ஒவ்வொருத்தருடைய விரலின் அவசியம் இருக்குது. ஒவ்வொருத்தருமே இதில் விரல் கொடுத்து கலியுக மலையை அழித்து விட வேண்டும். அபி வ அங்குலி பூரி ரீதி நெஹி தீஹே, இப்போ அந்த விரல் சக்தி ரூபத்தில் இருந்து விரல் கொடுக்க சொன்னார்லே, அந்த விரல் கொடுக்கறது முழுமையான ரூபத்தில் கொடுக்கறது இல்லை. உட்டாते ज़रूर है परंतु कोई की कभी सीधी कोई की कभी टेढ़ी हो जाती है. தூக்குறாங்க கண்டிப்பாக, ஆனால் சிலருடைய விரல் ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்குது, சிலருடைய விரல் வளைஞ்சிருக்கு. जब पूरी अंकुली होगी तब प्रभाव निकलेगा, எப்போ முழுசாக விரல் கொடுப்பீங்களோ அப்போ பிரபாவம் வெளிப்படும். ஏக ஜெய்சி அங்குலி தேனி, ஒரே மாதிரியே விரல் கொடுக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரியே சக்தி ரூபத்தில் நிலைச்சிருந்து சக்தியினுடைய விரல் கொடுக்கணும். ऐसे कलयुगी पहाड़ को जल्दी अंगुली देकर फिर शक्तियुगी दुनिया को लाना है. இந்த கலியுக மலையை சீக்கிரமாக விரல் கொடுத்து தூக்கி அழிச்சிட்டு சத்தியுக உலகத்தை கொண்டு வர வேண்டும். साकार के साथ स्नेह है तो जल्दी जल्दी इस पुरानी दुनिया से चलने की तैयारी करो. சாக்கார பாபாவிடம் அன்பு இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக இந்த பழைய உலகத்திலிருந்து செல்வதற்கான ஏற்பாடு செய்யுங்கன்றார். आप कहेंगे अभी सर्विस कहाँ हुई है, இன்னும் சேவை முடியலையே அப்படின்னு சொல்வீங்க. லேக்கின் சர்வீஸ் भी किसके लिए रुकी है, ஆனால் சேவை கூட எதற்காக நின்று இருக்கு? अगर आप हरेक शक्ति रूप में स्थित हो जाओ तो आपके जो भूले भड़के भक्त है ना चाहते भी चुंबक के आगे आ जाएंगे, தேரி नहीं लगेगी. ஒருவேளை நீங்கள் ஒவ்வொருவருமே சக்தி ரூபத்தில் நிலச்சிடுவீங்க அப்படின்னா உங்களுடைய மறைந்து போய் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் காந்தத்துக்கு முன்னாடி சேர்ந்துடுவாங்க, லேட் ஆகாதுன்றார். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி.